அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்ற தகவல் அதோமுகம் திரைப்படத்தின் திரை விமர்சனம். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். கதாநாயகன் எஸ்பி சித்தார்த் தனது காதல் மனைவி நாயகி சைதன்யா பிரதாப்புடன் ஊட்டியில் வசித்து வருகிறார். மனைவிக்கு சர்ப்ரைஸ் கொடுப்பதற்காக அவரது செல்போனில் அவருக்கே தெரியாமல் ஆஃப் ஒன்றை பொருத்தி அதன் மூலம் அவரது நடவடிக்கைகளை பதிவு செய்து அதை வீடியோ தொகுப்பாக உருவாக்கி பரிசீலிக்க முடிவு செய்கிறார். அதன்படி அவர் பொருத்தும் ஆஃப் மூலம் மனைவியின் செல்போனை ஹேக் செய்து அவரது நடவடிக்கைகளை பதிவு செய்யும் போது அவரது மனைவியின் நடவடிக்கை அவருக்கு பேரதிர்ச்சியை கொடுக்கிறது. எதுவுமே புரியாமல் மனைவியை பின்தொடரும் நாயகனுக்கு அடுத்தடுத்து நிகழும் சம்பவங்கள் அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சியை கொடுக்கிறது. தன் மனைவியை வைத்து தன்னை சுற்றி பின்னப்பட்டுள்ள சதிவலையை பற்றி தெரிந்து கொள்ளும் சித்தார்த் அதிலிருந்து தன்னையும் தனது மனைவியையும் காப்பாற்றிக் கொள்ளும் நடவடிக்கையில் ஈடுபடுகிறார். ஆனால் அவரது ஒவ்வொரு நடவடிக்கையும் அவரை அடுத்தடுத்த ஆபத்தை நோக்கி பயணிக்க வைக்க இறுதியில் நினைத்து பார்க்க முடியாத பேராபத்தில் சிக்கிக் கொள்பவர் அதிலிருந்து மீண்டாரா இல்லையா என்பதே அதோமுகம் படத்தின் மீதி கதை. இந்த படத்தில் கதாநாயகனாக நடித்திருக்கும் எஸ்பி சித்தார்த் புதுமுகம் என்றாலும் பல்வேறு உணர்வுகளை வெளிப்படுத்தும் பலமான கதாபாத்திரத்தில் பளிச்சிடும் வகையில் நடித்திருக்கிறார். குழந்தை குணம் மாறாத அப்பாவியான கதாபாத்திரத்திற்கு கச்சிதமாக பொருந்துகிறார் சித்தார்த். குழப்பமான மனநிலை, கோபமடைந்தாலும் அதை வெளிக்காட்ட முடியாமல் தவிப்பது, அனைத்தும் தெரிந்தும் எதுவும் செய்ய முடியாமல் நிற்பது என்று திருப்பங்களுக்கு ஏற்றவாறு நடிப்பில் வேறுபாட்டை காட்டி அசத்துகிறார். கதாநாயகியாக நடித்திருக்கும் சைதன்யா பிரதாப் ஆரம்பத்தில் அப்பாவித்தனமாக இருந்தாலும் அடுத்தடுத்த காட்சிகளில் தனது நடவடிக்கைகள் மூலம் மிரட்டி இருக்கிறார். எல்லாமே கணவருக்காக தான் செய்கிறார் என்று அவர் மீது இரக்கம் ஏற்பட்டாலும் திடீரென்று அவர் எடுக்கும் விஸ்வரூபம் எதிர்பார்க்காத ஒன்றாக இருக்கிறது. சித்தார்த்தின் நண்பராக நடித்திருக்கும் ஆனந்த் நாக், அவரது அப்பாவாக நடித்திருக்கும் மேத்யூ வர்கீஸ், ஜே.எஸ். கவி, பிபின் குமார், சரித்திரன் என மற்ற வேடங்களில் நடித்திருப்பவர்களும் அளவான நடிப்பின் மூலம் கவனம் ஈர்க்கிறார்கள். படத்தின் இறுதியில் வரும் அருண்பாண்டியனின் வேடமும் அவரது அதிரடி நடவடிக்கைகளும் நாயகனின் நிலையை கண்டு வருத்தமடையும் ரசிகர்களை நிம்மதி பெருமூச்சு விட வைக்கிறது. ஒளிப்பதிவாளர் அருண் விஜயகுமார் வழக்கமாக காட்டிய ஊட்டி லொகேஷன்களை தவிர்த்துவிட்டு கதைக்கு ஏற்றபடி பயணித்திருப்பது கதைக்களத்திற்கு கூடுதல் பலம் சேர்த்திருக்கிறது. மணிகண்டன் முரளியின் இசையில் பாடல்களும் சரண் ராகவனின் பின்னணி இசையும் படத்திற்கு பெரிதும் உதவி இருக்கிறது. குறைவான கதாபாத்திரங்களை வைத்துக் கொண்டு குறிப்பிட்ட ஒரு எல்லைக்குள் யூகிக்க முடியாத திருப்பங்கள் நிறைந்த ஒரு கதைக்களத்தை மிக சுவாரஸ்யமான கிரைம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமாக கொடுத்திருக்கிறார் இயக்குனர் சுனில் தேவ். திரைக்கதையின் வேகம் சில இடங்களில் குறைந்தாலும் அடுத்தடுத்த சம்பவங்களை திருப்பங்கள் நிறைந்த காட்சிகளோடு விவரித்து படம் முழுவதையும் எதிர்பார்ப்புடன் பார்க்க வைக்கும் இயக்குனர் சுனில் தேவ் இறுதி காட்சியில் கூட ரசிகர்களுக்கு ஆச்சரியத்தை கொடுத்து அசத்தி இருக்கிறார். ஆஹா, சூப்பர் முடிவு என்று ரசிகர்கள் ஃபுல் மீல் சாப்பிட்ட உணர்வு வரும்போது இது முடிவல்ல, தொடக்கம் என்று இரண்டாம் பாகத்திற்கு லீடு கொடுத்திருப்பது தேவையா என்ற கேள்வி எழுகிறது. இருந்தாலும் இரண்டாம் பாகத்தை எப்படி கையாளப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பையும் ரசிகர்களிடம் ஏற்படத்தான் செய்கிறது. மொத்தத்தில் இந்த அதோமுகம் குறுகிய வட்டத்திற்குள் அட்டகாசம் செய்திருக்கிறது. என்ன நேயர்களே, அதோமுகம் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை தெரிந்து கொண்டீர்களா? தமிழ் வலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்கள். தமிழ் வலைக்காட்சியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் வலைக்காட்சியின் புதிய அப்டேட்டுகள் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர அருகில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் அமுக்குங்க. கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கே.